ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603294461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 12 ராசியில கடைசியா அமையக்கூடிய ராசி மீனம். அதுல ஒரு நபர் பிறந்தாங்க அப்படின்னா அதுல லக்னமா இருக்கலாம், ராசியா இருக்கலாம். பிறந்தாங்க அப்படின்னாலே அது ஒரு விதமான யோகம். சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானமும் அறிவும் அவங்களுக்குள்ள இருக்கு. விடல் விடல் மீனராசியின் நட்பை விடல். மீனராசி கடல் கடந்து போகிற ராசி, கடல் ராசி. அதுமாதிரி ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கற்பனையில் வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம். கன்னிராசிக்கார நபர்கள் வாழ்க்கை துணை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திருச்செந்தூரும் போகலாம், ராமேஸ்வரமும் போகலாம். இந்த 2 இடங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அது அந்த காரியம் நடக்காமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்களை சேர வேண்டிய ஒரு விஷயம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு லக்னம் அதனுடைய குணாதிசயம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டியாக அவேர்னஸாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு அஸ்ட்ராலஜர் வெற்றி அவர்கள். இன்றைக்கும் எந்த லக்னத்தை பற்றி நமக்கு தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு லக்னமாக அதனுடைய நட்சத்திரங்களும் குணாதிசயங்களும் அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், அவங்களுக்கு லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சந்திப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு எந்த லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? மீன லக்னம். ஓகே. இதுதான் இந்த 12 ராசியில் கடைசியாக அமையக்கூடிய ராசி மீனம். அதில் ஒரு நபர் பிறந்தாங்க அப்படின்னா அதில் லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம். பிறந்தாங்க அப்படின்னாலே அது ஒரு விதமான யோகம். இதில் அப்படின்னா பொதுவாக மீனங்கிறது 12 ராசியையும் கடந்து வந்த ஒரு ராசி, கடைசி ராசி. அப்போ நல்லது கெட்டதை எல்லாம் கடந்து வந்த ஒரு நபர் மீன ராசியில் பிறந்தவங்க. எல்லா நல்லதையும் எல்லா கெட்டதையும் கடந்து வந்தவங்க. அது இப்போ கடந்து வந்திருக்காங்களான்னா இயற்கையை ஞானமே அப்படி தான். கடந்த காலங்களில் அவங்களுடைய அனுபவம் தான் பெஸ்ட்டு டீச்சராக போயிருப்பாங்க. பல கஷ்டங்களை கடந்து அதை மற்றவங்களுக்கு என்ன செஞ்சால் இந்த கஷ்டம் வராமல் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானமும் அறிவும் அவங்களுள்ள இருக்குது. எப்படி அப்படின்னா மீனராசிகிட்ட ஒரு அட்வைஸ் ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்களோ, மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செஞ்சாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் போதும், பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் பலருடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி மீனம். அப்போ மீன ராசியில் பிறந்தவங்க என்ன படிக்கலாம்னு நம்ம சைக்காலஜியாக யோசித்தோம்னா சைக்காலஜி படிக்கலாம். அதேமாதிரி ஜோதிடம் படிக்கலாம். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, அதாவது மனநலை வைத்தியராகவோ அதேமாதிரி ஜோதிடம் படிக்கிறதோ இதெல்லாம் படித்தா கூடுதலாக இவங்களுக்கு மற்றவங்களை விட கூடுதலாக பேர் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதேமாதிரி கல்வியெல்லாம் இவங்களுக்கு ஜெயிக்கும். அதேமாதிரி ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் படிப்பு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆள். அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு மற்றவங்க செயல்படுறாங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் செயல்படுறாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அப்போ அது சரியான ஒரு நபர் மேனேஜ்மெண்ட்டு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறமையும் அறிவும் மீனராசி இயற்கையாக உண்டு. இதனால தான் இவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால தான் விடல் விடல் மீனராசியின் நட்பை விடல். விடல் விடல் மீனராசி நட்பை விடல். அதாவது மீனராசி நட்பு கிடைச்சா அந்த நட்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாரும் லைஃப்பையும் மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு யோகம் இருக்குது இயற்கையாகவே. ஏன்னா அது குருவோடைய ராசி. குரு தான் அதுக்கு அதிபதி. அந்த ராசியோட அதிபதி குரு. அப்போ நல்ல ஆசிரியர், அதாவது நல்ல குரு, நல்ல வழிகாட்டி, நல்ல ஆலோசகர், இத்தனை திறமையும் அந்த மீனராசியில் இருக்குது. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நபர் அதீதமான யோசிக்கக்கூடிய நபர் தனக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தும் போது அதில் சரிக்கிடுவாங்க. நிறைய பேர் என்ன செய்கிற பிரச்சனை அப்படின்னா, நான் மற்றவங்களுக்காக சொல்கிறேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நல்லா எங்கேயோ போயிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் நான் கஷ்டப்படுறேன், எனக்குன்னு ஒரு விஷயம் நான் செய்யும்போது அதில் ஏமாற்றம் ஆகுது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பொதுவாக ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மீனம். இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் சரியாக செய்யணும், இப்படியே காலத்தை கடத்தக்கூடிய நபர்களும் இந்த மீனராசியில் இருக்காங்க. அதேமாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு ஆள் தேவை அப்படின்னா மீனராசியை விட்டால் போதும். பக்காவாக எதையுமே மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க.
ஓகே. அந்த அளவுக்கு இந்த இந்த ராசிக்கு வந்து கெப்பாசிட்டி உண்டு. அதனால நிறைய நாலேஜ் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், வாழ்க்கையை வந்து கற்பனையிலேயே கடத்தி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற மீனராசிக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தனிமையில் அழக்கூடிய சந்தர்ப்பங்கள் மீனராசிக்கு நிறைய பேருக்கு இருக்குது. எதனால் அப்படின்னா, நிறைய விஷயங்களை தன்னை வந்து வெளிப்படுத்திக்காமல், தன்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல், இல்லை கற்பனையிலேயே அதுவாக நடக்கும், இல்லை கடவுள் பார்த்துப்பாரு, இப்படியெல்லாம் ஒரு கற்பனையிலே இருந்து அதெல்லாம் நடக்காமல் போகும்போது நிறைய கண்ணீர் விட்டு அழக்கூடிய சந்தர்ப்பங்களும் மீனராசியில் உண்டு. ஓகே. அதனால் வந்து மீனராசிக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல குருவாக இருந்தாலும், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் கூட, உங்களுக்குன்னு ஒரு நல்ல குருவை, நல்ல ஒரு ஆலோசகரை நீங்கள் எப்போ அடையிறீங்களோ அப்போலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சு இந்த மீனராசிக்காரங்க செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க. அதனால் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா வழிகாட்டக்கூடிய நபர், உங்களுக்கு யாராவது நட்பில் வந்து மீனராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அவங்க மீனராசியாக இருந்தால் அவங்களோட பேச்சை வந்து கேட்டு கொஞ்சம் நடக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா, அது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது காணாம வைக்கும். ஓகே. நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழணும் அப்படின்னா மீனராசியோட பேச்சை கேட்டு மீனராசியோட நட்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கும். அதில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி. இது சேம் அப்படியே கடகத்தினுடைய காம்பினேஷன் சொல்லலாம். இதே நிச்சயமா. மாதிரி தான் குரு சனி புதனினுடைய நட்சத்திரம். நிச்சயமா. இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே குரு சனி புதனோட நட்சத்திரங்கள் இருக்கு. நிச்சயமாக. இதுல பிறந்தாங்கன்னா எப்படி இருக்கும் குணாதிசயம்? பொதுவாக வந்து இதில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படி அப்படின்னா, அதாவது முன் உணரக்கூடிய தன்மை இயல்பாக அவங்கள்ட்ட இருக்கும். நான் சொல்லுவாங்கள்ல, நான் நடக்க போகுது, இப்படி என் மனசில் தோணுது, இதுதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இயற்கையாகவே இருக்கும். அதனால் முன் உணரக்கூடிய தன்மை வந்து இந்த புரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரத்துக்கு உண்டு. இவங்க வந்து எப்படின்னா, சிலர் வந்து வட்டி சம்மந்தப்பட்ட பேங்க் சார்ந்த தொழிலில் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி 4ல் பிறந்தாங்கன்னா அந்த சார்ந்த ஒரு வேலை தொழிலில் இருப்பாங்க. அதேமாதிரி வந்து உத்திரட்டாதி பார்த்தீங்க அப்படின்னா, உத்திரட்டாதி வந்து பார்க்குறது வந்து இன்னோசன்ட், பார்க்குறது வந்து பாலோடின முகம். ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் பக்கா அரசியல்வாதி. உத்திரட்டாதி. ஆமாம். அதாவது நல்லவங்க தான், பட் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அவங்க இல்லாமல் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்திரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நபர் இருந்தாங்கன்னா அவங்க தெரியாமல் எதுவும் பண்ணாமல் இருக்குன்னு நல்லது. தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க, பிரச்சனை ஆயிடும். உத்திரட்டாதி வந்து எப்படி அப்படின்னா, பெரிய அரசியல்வாதிக்கு பக்கத்தில், பெரிய ஒரு முதலாளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது. அதாவது நல்ல மீடியேட்டர் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. பொதுவாக இந்த உத்திரட்டாதி அப்படின்னாலே வந்து வெளிநாட்டு யோகம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, உத்திரட்டாதின்னு கிடையாது. பொதுவாகவே வந்து மீனராசி வந்து வெளிநாடு சார்ந்த ராசி. வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடிய ராசி இப்போ எது முதன்மையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மீனராசி தான். ஆனால் நிறைய பேர் மீனத்தில் பிறந்தவங்க இன்னும் வெளிநாடே போகாமல் இருக்காங்களே. வெளியூரில் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, அதான் பிறந்த மண்ணை விட்டு தள்ளி இருப்பாங்க. ஆமாம், தள்ளி இருப்பாங்க. அவங்க மனசில் கற்பனை இருக்கும், உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்கும், இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால், ஜாதகத்தில் யோக கிரகங்கள் இருந்ததுன்னா இது எல்லாமே சாத்தியமாகும். ஏன்னா வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இங்கேருந்தே வெளிநாட்டு சார்ந்த தொழில் வேலை பார்க்குறது, இங்கேருந்தே வெளிநாட்டில் ஒரு வேலை பார்த்து கொடுக்குறது, வெளிநாட்டுக்காரங்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து இருக்கிறது, பழக்க வழக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே வந்து மீனராசிக்கு வந்து பொருந்தும். மீனராசி வந்து கடல் கடந்து போகிற ராசி, கடல் ராசி, கடல் கடந்து போகிறது. அது மாதிரி வந்து மீனராசியில் பிறந்தீங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத யாத்திரை போகிறாங்களா, அதுல எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இருப்பாங்க. பாத யாத்திரை போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு தடவை வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிலாம் இருக்குது. அதுமாரி ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து கற்பனையில் வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது புதனோட நட்சத்திரம், சுக்கிரன் வேற அதில் உச்சமாகிறாரு. அதான் புதனுடைய நட்சத்திரம். ஆனாலும் வந்து இவங்களோட செயல்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை கிடையாது, எதுலேயுமே திருப்தியே வராது. எல்லாமே கிடைக்கும், ஆனால் எதுவுமே இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, படித்த மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று குறை சொல்கிற மாதிரியே திருப்தியே படாத ஒரு நட்சத்திரம் வந்து ரேவதி. ஆனால் ஒரு விஷயம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட அதாவது வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆக முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தங்க லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் அப்படியே மாறி புதிய வாழ்க்கையில் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடும்.
ஒருத்தங்க லைஃபையே மாற்றி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரேவதியில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நடக்கிற திசையே சுக்கிர திசை ரேவதியில் இருக்குது. ரேவதி வந்து எப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அவங்க வந்து எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செயல்பாடு இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கற்பனையும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நிஜத்துக்கு வர்றதுக்கு வந்து காலதாமதமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நாளை தள்ளி போடாமல் கற்பனையில் இல்லாமல் செயல்படுத்த தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். இப்போ நம்ம வந்து மீன ராசியும் அதுக்குள்ள இருந்த கிரகங்களை பத்தி பேசணும். இப்போ அதுல ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போகும்போது மீன ராசியில ஒருத்தவங்களுக்கு சூரியன் இருக்கு, அதாவது பங்குனி மாதம் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுல சூரியன் இருக்கும். ஓகே, சூரியன் இருக்குன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ சூரியன் வந்து யாருக்கெல்லாம் வந்து மீனத்தில் இருக்குதோ அது மிகப்பெரிய ராஜயோகம். இப்போ இதில் ஒரு ஆண் பிறக்கிறாங்கன்னா பெண்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாம் பெண்களோட உதவி கிடைக்கிறது, பெண்களோட சர்வீஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். பெண்களோட சர்வீஸ் அப்படின்னா அம்மாவுடைய அனுகிரகம், மனைவியோட அனுகிரகம், சகோதரிகளோட அனுகிரகம், இப்படி வந்து நிறைய ஒரு அந்த அன்பை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சூரியனுக்கு இருக்குது. பொதுவாக வந்து சூரியன் ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் வந்து இருக்குது. அதனால் வந்து பங்குனி மாதம் பிறக்கிறதே ஒரு விதமான யோகம்தான். சூரியன் வந்து மீனத்தில் இருந்தால் இப்படியாப்பட்ட ஒரு யோகம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மிகப்பெரிய வசீகரம் ஏற்படும், அவங்கள தேடி வந்து உதவிகள் கிடைக்கும். அது ஒரு யோகம் இல்லையா? அப்போ வந்து சூரியன் யாருக்கெல்லாம் மீனத்தில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு யோகமான பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரியே வந்து மீன ராசியில் பிறந்தாலும் இந்த ஒரு பலன் வந்து அவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து மற்றவங்களுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ணுவாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு அதிகமாக வந்து உதவி செய்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் நிறையா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து அதில் சந்திரன் இருந்தாங்கும் போது அதனுடைய குணாதிசயத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். மீன ராசினாலே அதில் சந்திரன் இருந்தால் தான் இந்த நட்சத்திரம் வருங்கிறத நம்ம வந்து தொடக்கத்தில் பேசிட்டோம். அடுத்த குரு அங்கே இருக்குது அப்படிங்கும்போது மீனத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து இந்த குரு வந்து மீனத்தில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து மிதுனமாகவோ கன்னியாகவோ தனுஷாகவோ மீனமாகவோ லக்னம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அது கேந்திராதிபதிய தோஷங்கிற ஒரு விஷயத்தில் பாதகாதிபதியும் கேந்திராதிபதியுமா வரும் இந்த 4 லக்னத்துக்கு. அதனால அந்த ராசியில் வந்து குரு இருக்கிறது வந்து இந்த 4 லக்னத்துக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசி இல்லை லக்னத்தில் பிறந்துட்டாங்க, இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இணையக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை ராசிகள் இவங்களாம் இணைச்சா இன்னும் பாசிட்டிவாக இருக்கும்னா யார்? பொதுவாக வந்து இதில் வந்து இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கார நபர்கள் வந்து வாழ்க்கை துணை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம், ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம், இதில் எல்லாம் வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு வந்து எந்த ராசியெல்லாம் வந்து பெஸ்ட் ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 3 ராசியும் இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ராசி. இவங்க குடும்பத்தில் வந்து இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், வாழ்க்கை துணையும் இருக்கலாம். இந்த ராசி இந்த லக்னமாக கூட இருக்கலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க நல்ல நட்பாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வாஸ்து அமைப்புனா வீடு எந்த திசையில் இருந்தால் இவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்? இவங்களுக்கும் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு 2ஆம் இடமா மேசம் வர்றதுனால அது கிழக்கு திசையை குறிக்குது. இவங்களுக்கு வந்து யோகம் தரும் திசைகள் அப்படின்னா இவங்க இந்த ராசிக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வடக்கு, 2வது ஆப்ஷன் கிழக்கு. இந்த திசைகளில் வந்து இவங்க வீடு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அற்புதமான யோகத்தை இவங்க அடையலாம். ஸோ இவங்களுக்கான ஒரு கோவில் வழிபாடு லைஃப் டைம் இந்த கோவிலுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போகலாம் அப்படின்னா என்ன? அதே மாதிரி செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா இவங்க எப்படின்னா இந்த கடல் நீரில் வந்து குளிக்கிறது, அதாவது கடல் சார்ந்த கோவில்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம் கஷ்டம் இருந்தாலும் அது விலகும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து திருச்செந்தூரும் போகலாம், ராமேஸ்வரமும் போகலாம். இந்த 2 இடங்களும் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். கடலோடு சேர்ந்து இருக்கிற எந்த கடலோட இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வந்து இவங்க 9ஆம் இடமா விருச்சிகம் வர்றதுனால அது செவ்வாய் வீடுங்கிறதுனால விஜயாபாதியில் இருக்கிற விஸ்வாமித்திரரை போய் வழிபட்டு வந்தா இவங்க நான் சொன்னல மீனராசிக்கு வந்து நல்ல குரு கிடைச்சா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. சிறந்த குருவாக பேரு புகழ் அடைஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் தான். தான் சிஷியனுக்காக தனி உலகத்தையே படைச்சாரு. இவர் தான் ராமர் லட்சுமணனுக்கு பாலா அதிபாலா மந்திரத்தை உபதேசிச்சவர். இவர் தான் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கினவர்.
அப்போ இவங்க வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம், தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க மிகப்பெரிய வெற்றியாளர் வருவாங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் விலகும். இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி விஜயாபதியில் உள்ள விஸ்வாமித்திரரை போய் பூச மாதம் உத்திரட்டாதி நாளில் அங்கே பூஜை நடக்குது. அந்த நாளில் போய் கலந்துட்டு வந்தாங்க அப்படின்னா மீன ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை அடையக்கூடிய வழி கிடைக்கும். ஏன்னா அப்படின்னா அவங்க பலருக்கு குருவாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான குரு அமையாமல் இருப்பாங்க. அப்போ நல்ல குரு வேணும் அப்படின்னா விஸ்வாமித்திரர் வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல குரு அமைவாங்க. இல்லை விஸ்வாமித்திரரே குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே. எந்த அளவுக்கு நம்ம வந்து மனசார வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரரோட அருளை பெறலாம். இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம், வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க, தவிர்த்துருங்க அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் செய்யக்கூடாது? இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு பர்ஃபெக்ஷனும் பார்க்காம ஓரளவு இருந்தாலே அதை வந்து செய்யணும். ரெண்டாவது வந்து நாட்களை தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி நாட்களை தள்ளி போடும்போது அது வந்து அந்த காரியம் நடக்காமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்களை வந்து சேர வேண்டிய ஒரு விஷயம், இவங்களுடைய தள்ளி போகிற ஒரு விஷயத்தினால நிறைய மிஸ் ஆகிருக்கும். அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலை, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தொழில், இல்லை எனக்கு வர வேண்டிய ஒரு பணம், இல்லை எனக்கு வர வேண்டிய ஒரு நபர், இது ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகி போயிடும். அப்போ இந்த கற்பனை சக்தி இல்லாமல் உடனுக்கு உடனே செயல்படுற தன்மை இருந்தது அப்படின்னா மீனம் ஜெயிக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மீன லக்னம் இல்லை ராசியில் பிறந்துட்டாங்கன்னா பொதுவாக அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், என்ன மாதிரி திருமண ஜோடி இணைப்பு வைக்கலாம், அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயம்னு சொல்லி நிறைய பேசியிருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.